ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ரொம்ப டேஸ்டான கடலைப்பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரெசிபி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 5 மணி நேரம் அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம இந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கிடலாம். அடுத்து இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயும் காரத்துக்காக போட்டு அரைச்சிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு விழுதை சேர்த்துடலாம். இது கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டுக்கிட்டு வருதுன்னு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவிக்கோங்க. எண்ணெய் தடவின இந்த பிளேட்டில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க கடலை மாவை கொட்டிட்டு இந்த மாதிரி லெவல் படுத்தி விட்டுக்கோங்க. நல்லா சரிசமமாக பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும், அதனால் நீங்கள் கை வச்சு கூட பண்ணலாம். கை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரி சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா ஓரங்களும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணலாம், வட்டமாக கட் பண்ணலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான ஷேப் கிடச்சிருக்கு. இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு மாவு, அதை சேர்த்துருங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா மாற்றி பொரிய விடுங்க. இதை நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்து பொரிக்கவும் செய்யலாம். ஆனால் இப்படி செஞ்சோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெய் நம்மளுக்கு மிச்சமாகும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வைங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் இப்படியே கூட வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு நம்ம பருப்பு வடை மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக வச்சிடலாம். மறுபடிக்கும் அந்த கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனை கிடைக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோன்னு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதனுடைய ஃப்ளேவர்லாம் இந்த எண்ணெயில் இறங்கட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறனால ரொம்பவே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதும் தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறலாம். 1 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்தாச்சு. 1 வெங்காயத்துக்கு 2 தக்காளி தான் ரேஷியோ. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூளில் உரப்பு இருக்காது, பட் நல்லா கலர் கொடுக்கும். ஆனால் நார்மல் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் குறைச்சி சேர்த்துக்கோங்க.
அடுத்து அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் வந்து ட்ரை மேங்கோ பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். உங்ககிட்ட என்ன மசாலா தூள் இருக்கோ அது மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். நான் இப்போ சேர்த்துருக்க எல்லாமே சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதே போல் அந்த கிரேவியும் நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலை மாவு, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா பீசஸையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. உள்ளெல்லாம் முங்குற மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கும் அதில். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடலைப்பருப்பு கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.